இறுதி வாரத்தை எட்டியுள்ள பிக் பாஸ் 8 தற்போது பணப்பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இதுவரை எந்த ஒரு பிக் பாஸ் சீசனிலும் நடக்காத வகையில் பணப்பெட்டி எடுக்கும் நபர் போட்டியை தொடரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வீட்டிற்கு வெளியே இருக்கும் பணப்பெட்டியை குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுத்து வரவில்லை என்றால் அந்த போட்டியாளர் வெளியேறிவிடுவார். முதல் நபராக களமிறங்கி ரூபாய் 50,000 கைப்பற்றினார் முத்துக்குமரன். அவரை தொடர்ந்து களத்தில் இறங்கிய ராயன் மற்றும் பவித்ரா ரூபாய் 2 லட்சத்தை எடுத்தார். இவர்களை தொடர்ந்து பணப்பெட்டி எடுக்க சென்ற ஜாக்லின் பணப்பெட்டி எடுத்துவிட்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் மீண்டும் வீட்டிற்குள் வரவில்லை. இதனால் அவர் பிக் பாஸ் வீட்டிலிருந்து எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பணப்பெட்டிக்காக ஆசைப்பட்டு வெளியேறினாலும் ஜாக்லின் 14 வாரங்கள் அதாவது 101 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்துள்ளார். அப்படி 101 நாட்கள் வீட்டில் இருந்ததற்காக மொத்தம் ரூபாய் 25,25,000 சம்பளமாக பெற்று வெளியேறுகிறார். என்னடா இது ஜாக்லினுக்கு இவ்வளோ சம்பளமானு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க மேலே ஒரு சில பேர் பொறாமைப்பட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பேராதரவோடு நடந்துகிட்ருக்க ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். ஒரு 100 நாள் உள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஃபேம் ஆகிட்டோம் அப்படின்னா அது மூலிமா வெளியில் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆனவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதம் முன்னாடி மறக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. பொதுவாக பிக் பாஸில் செலிபிரிட்டியான நிறைய பேரை தாண்டி அதில் அழிஞ்சு போகணும் தான் அதிகமான பேர். அந்த விதத்தில் பட வாய்ப்புகளும் சினிமா வாய்ப்புகளும் இல்லாத ஜாக்லின் பிக் பாஸ்குள்ளே வந்தது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் கமிட்டாக இருந்தாலுமே பிக் பாஸில் கொஞ்சம் ஃபேம் ஆகிட்டு போகலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 நாள் உள்ளே இருந்து இப்போ அவங்க எலிமினேட் ஆகியிருக்காங்க. அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் இந்த ஒரு சம்பவம் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களுக்கும் கொடுத்தது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எவிக்ஷன் அப்போ எல்லாருமே அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க போராடிருக்காங்க. ஆனால் இந்த 25 லட்சத்தை அவங்க வாங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு பிக் பாஸில் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் முதல் 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஜாக்லின் 100 நாள் இருந்ததுனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் பரிசாக 25 லட்சம் அதுவும் டேக்ஸை கம்மி பண்ணிட்டு கொடுத்துருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட வெளியேற்றம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தாலுமே இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய பட வாய்ப்புகள் கிடச்சி சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களை வருவாங்கன்னு சொல்லி அவங்களே பேட்டியில் கொடுத்துருக்காங்க. ஜாக்லின் வெளியே வந்தது உண்மையிலே எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஊட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் இப்போ இருக்கிற நபர்கள் அவங்கள தள்ளிவிடணுன்றதுக்காக ஒரு சில முயற்சிகள் எடுத்தாங்க. அது கண்டிப்பாக கரெக்டான விஷயமானது நம்மளை யோசிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஜாக்லின் ஒரு சிறந்த போட்டியாளராக அவங்க எலிமினேட் ஆனது எல்லாருக்குமே ஆச்சரியம் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த 25 லட்சம் அவங்க சம்பாரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.